பால் அப்படின்றது ஆசிட் உணவு. போன வீடியோல நீங்க பால் எடுத்துக்கிறதுனால கேட்டதை பத்தி சொன்னீங்க. பாலுக்கு பதிலா வேற என்ன எடுத்துக்கலாம் அதை பத்தி சொல்லுங்க. பால் அப்படின்றது ஆசிட் உணவு அப்படின்றத நம்ம மைண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பால் எடுக்கிறத நிறுத்திடுவோம். அதுக்கு பதிலாக பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடலாம். பால்ல இருந்து வரக்கூடியது என்ன? தயிர். தயிர்ல இருந்து மோர் எடுக்கலாம், வெண்ணெய் எடுத்துட்டு அதை நெய்யா மாத்தலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல நம்மளோட ஞாபக சக்திக்கும் அப்படின்னாக்குமே தயிர் ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. நம்ம உணவுல எல்லா இடங்கள்லயுமே ஒரு விருந்து அப்படின்னு போனா கூட தயிர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதுதான் செரிமானத்திற்கு பெரிய வகையில உதவி செய்யக்கூடியது. சோ அதனால நம்ம பால் அவாய்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நமக்கு கால்சியம் சத்து சேராம போயிடுமோ, புரோட்டீன் சத்து இல்லாம போயிடுமோ நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அதிகப்படியான சத்து அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்க நெய்யிலையும் மோர்லயும் தான் இருக்கு. சோ இதை நாம ரெகுலரா நம்ம உணவுல தினமுமே மோர் சாதம், அந்த காலத்துல ட்ரெடிஷனலா நம்ம எல்லாருமே பழைய சாதத்துக்கு மோர் சாதம் போட்டு சாப்பிட்டோம். அந்த மாதிரி சாப்பிடும் போது எந்த வகையான நோயுமே நம்ம உடம்புல தாக்கல. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே அந்த காலத்துல நல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.